IPL 2026ஆம் ஆண்டு சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் CSK அணி படுதோல்வியை தழுவியது. டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்ய CSK அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்தது. இந்த இலக்கை குஜராத் அணி 16.4 ஓவர்களில் எட்டி 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் CSK அணி 6வது இடத்திற்கு சரிய குஜராத் அணி 5வது இடத்திற்கு முன்னேறியது. இந்த போட்டி முடிந்த பிறகு பேசிய ருதுராஜ் கெய்க்வாட், சில சமயம் எனக்கு ஆடுகள நிலை குறித்து ஆராயவே கடுப்பாக இருக்கின்றது. ஆனால் முதலில் நாங்கள் பேட்டிங் செய்யும் போது ஆடுகளம் கடும் சவால்களை அளித்தது. மிதமான வேகப்பந்து வீச்சை பவுலர்கள் வீசும்போது ஆடுகளம் கொஞ்சம் மெதுவாக இருந்தது. ஆடுகளத்தின் பவுன்ஸும் மாறி மாறி இருந்தது. இதன் காரணமாக பவர் பிளேவில் நாங்கள் ஷாட் ஆட கடுமையாக சிரமப்பட்டோம். அதிக விக்கெட்டுகளை ஆரம்பத்திலே இழந்துவிட்டோம். இது போன்ற ஆடுகளத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆடுகளும் எவ்வாறு செயல்படும் என்று கணிக்கவே முடியாமல் போய்விட்டது. திடீரென்று பந்து பவுன்ஸ் ஆகிறது, திடீரென்று பவுன்ஸே இல்லை. அதனால் எங்களால் கணிக்க முடியவில்லை. இதுபோல் ஒரு மோசமாக நாள் எப்போதும் விளையாட்டுத் துறையில் அமையும். ஃபீல்டிங்கிலும் நாங்கள் மிகவும் அலட்சியமாக செயல்பட்டோம். நான் முதலில் அதிரடி காட்ட முயற்சி செய்தேன். அதன் பிறகு விக்கெட்டுகள் விழுந்தவுடன் கடைசி வரை நின்று விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். இதற்காக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க முயற்சி செய்தேன். என்னுடைய நேரத்தை களத்தில் அதிக நேரம் செலவிட்டு அதன் பிறகு அதிக சிங்கிள்ஸ் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். எந்த ஆடுகளமாக இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே சிங்கிள்ஸ் அதிக அளவு எடுப்பதில் முயற்சி செய்வேன். அதிரடி காட்ட முடிவெடுத்து பந்து பேட்டில் நன்றாக பட்டால் நான் தொடர்ந்து அதிரடி காட்டுவேன். இன்றைய ஆட்டத்தில் முகேஷ் சௌத்ரி பந்து வீச வந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதிக அளவு விக்கெட்டுகளை இழந்ததால் சர்பராஸ் கான் பேட்டிங் செய்ய இம்பாக்ட் வீரராக வந்துவிட்டார் என ருதுராஜ் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார்.